முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 53வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக இதற்கு முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிபதி அடுத்த முறை நேரில் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, செந்தில் பாலாஜி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை சார்பில் என்ன பதிவு செய்யப்பட இருக்கிறது? சக்தி பதின இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கை 3 மாதம் முடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்குடைய போக்கு வேகமெடுத்துள்ளது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் தற்போது சில கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே வந்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுவதற்காக செந்தில் பாலாஜி 4 முறை அவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. 4 முறையும் அவர் முதல் முறை அனுப்பப்பட்ட போது நெஞ்சொழிவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2வது முறை தவிர்க்கப்பட்டிருந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாக கூறி தவிர்த்தார்கள். 3வது முறை ஆஜராகவில்லை. இன்று 4வது முறை ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தற்போது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளுக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நீதிபதி அல்லி முன்பு தற்போது ஆஜராகியுள்ளதால் இன்னும் சிறிது நேரத்தில் குற்றச்சாட்டு அவர் மீது பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றச்சாட்டு பதிவு செய்துவிட்டால் வழக்குடைய இறுதி விசாரணை தொடங்கிவிடும். அந்த இறுதி விசாரணை நடைபெறும் பட்சத்தில் விரைவாக இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் வாய்ப்பு இருக்கிறது. சக்தி, குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜி இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.